ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இதுதான் சீதா கயலோட வீடு. இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சீதா, எழுந்துரு சீதா. எனக்கு காஃபி வச்சு கொடு. காலையில மணி 6 ஆகுது. எழுந்துரு, இன்னும் தூங்கிட்டு இருக்க. எழுந்து எனக்கு காஃபி வச்சு கொடு சீதா. எழுந்துரு சீதா. என்னங்க 6 மணி ஆயிடுச்சு சொல்லிட்டு எழுப்புறீங்க, சரி. ஆனா காஃபி அப்பவே வச்சு கொடுக்கணும்னு சொல்றீங்களே. சீதா, காலையில காஃபி தானே குடிப்பாங்க எல்லாரும், அதனாலதான் காஃபி கேக்குறேன். எனக்கு காஃபி குடிக்கணும், அதுதான். சரிங்க, எழுப்புறப்பவே காஃபி கொடுக்கணும்னு கேட்டு எழுப்புறீங்களா, அதுக்கு தான் சொல்றேன். எழுந்துக்கிறப்பவே என்ன கிச்சன் வேலை விட்டுடுறீங்க எனக்கு. என்னங்க இன்னைக்கு நீங்களே போட்டுக்கங்களா காஃபிய? என்னது? நான் போடட்டுமா காஃபிய? எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உன்ன சொல்ல போற காஃபி போட? ஆமாங்க, நீங்க தெரிஞ்சா உடனே போய் போட்டுடுவீங்க பாரு. சரிங்க, நான் குளிச்சுட்டு வந்து போட்டு தரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரி சீதா, குளிச்சுட்டு வந்ததா போடு. இந்த கையலை வேற எழுப்பணும் இன்னைக்கு ஸ்கூல் போக. கயல், எழுந்துரு கயல், இன்னைக்கு ஸ்கூல் போனோம்ல, எழுந்துரு. டைம் ஆயிடுச்சு பாரு, எழுந்துருமா. நேத்தே ஸ்கூலுக்கு குளிக்காம போனம்மா கயல், எழுந்துரு. இன்னைக்கு என்ன குளிச்சுட்டு போ, எழுந்துரு. நான் போய் குளிக்க புடவை எடுத்துட்டு வரேன். அவளே டைம் ஆயிடுச்சுன்னா தன்னால எழுந்து ரெடி ஆவா. சீதா புடவை எடுத்துட்டு வந்துட்டாங்க. சீக்கிரமா குளிச்சுட்டு வரணும். இவங்க வேற காஃபி கேட்டிருக்காங்க. அட ஆமால, இன்னைக்கு டப் இருக்கு, டப்புல இன்னைக்கு குளிக்கலாம். குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு டப்புல. இன்னைக்கு வெயிலாவும் இருக்கு, நல்லா குளிக்கலாம் இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு குளியல் டப்புல போட்டுடுவோம். புடவைய போட்டுடுறேன். டப்புல தண்ணி இல்ல, போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணி எடுத்துட்டு வந்து ஷாம்பு போட்டுட்டு நல்லா குளிக்கலாம். அடடட, தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கு, நல்லா இருக்கும் இன்னைக்கு குளிக்க. சூப்பரா இருக்கும். இந்த டிவில எல்லாம் காமிப்பாங்களே, அந்த டப்புல எப்படி குளிப்பாங்க, அது மாரி நம்மளும் குளிக்கலாம், ஜாலியா இருக்கும். ஷாம்பு போட்டுட்டு அந்த தண்ணியில நல்லா நுர வரும். ஷாம்பு போட்டுட்டு நல்லா பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டா நல்லா நுர வந்துட்டு நல்லா ஜாலியா இருக்கும் குளிக்க. டிவில காமிப்பாங்களா, அதே மாதிரி இருக்க போது. இப்போ புடவை கட்டிட்டு சீக்கிரமா குளிக்கணும். இதுல வேற கையில உங்க அப்பா காஃபி வைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமா குளிச்சுட்டு வந்தாதான் அவங்களுக்கு வேற காஃபி வேற வைக்கணும், இல்லைன்னா எனக்கு குளிக்க கூட விட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அடிக்கிறேன், அப்பதான் நிறைய பபிள்ஸ் வரும், நல்லா சூப்பரா இருக்கும். ஜாலியா குளிக்க போறோம் நம்ம இன்னைக்கு. போதும், டைம் இல்லை, ட்ரெஸ் கழட்டிடுறேன். அடடா, என்ன ஒரு சுகம், நல்லா சில்லுன்னு ஜாலியா இருக்கு. டெய்லி இப்படியே குளிச்சா நல்லாதான் இருக்கும், ஆனா விட மாட்டாங்களே. காலையில எழுந்து கையலுக்கு ஸ்கூல் எல்லாம் அனுப்பணும், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணணும், டைம் இல்லை நம்மளுக்கு குளிக்க. இப்படியே படுத்துட்டு ஒரு பாட்டு பாடுவோமா? குளிச்சா குத்தாலும். அடடா, நம்ம பாத்ரூம் சிங்கர் ஆயிடுவோமோ? அடாடாடா, வயிறு கலக்குதே. எழுந்துக்கணுமா இப்போ? எழுந்து பாத்ரூம் போகணுமே. அடாடாடா, வயிறு ரொம்ப கலக்குது. பாத்ரூம் போகணும், அடக்க முடியலையே. சீக்கிரமா போனாதான் வேலைக்காகும். ஐயோ, தாங்க முடியல டப்போ. யார் அது பாத்ரூம்ல? என்னால பொறுக்க முடியல. சீதா, இன்னுமா குளிக்கிற நீ? சீக்கிரமா வா சீதா, எனக்கு பாத்ரூம் போகணும். வா சீதா. என்னங்க, இப்பதான் நான் குளிக்க வந்தேன், அவ்வளோ சீக்கிரம் வெளியே வான்னு சொல்றீங்க? என்னால முடியாது. உங்களுக்கு ப்ரெஷர் வந்துச்சுன்னா இப்ப என்னால வர முடியாதுங்க, நீங்க போங்க எங்கன்னா வெளியே. நம்மளால கொஞ்ச நேரம் இப்ப நிக்க முடியாது, நம்ம போறதுதான் நல்லது. வெளியே போயிடுறேன் நானு. ஜாலி. இப்ப யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கையால் அவங்க அப்பாவும் வெளியே போயிட்டாங்க. இப்ப அவர் வர்றதுக்கே டைம் ஆகும். அதுக்குள்ள நம்ம நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். லா 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 லா. லா 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 லா. கொஞ்ச நேரம் பார்த்து கையில் எழுந்துக்கிறாங்க. காலையில ஆயிடுச்சா? ஐயோ, டைம் வேற 7 o'clock ஆயிடுச்சு. எனக்கு ஸ்கூல் வேற போகணுமே. எனக்கு என்ன அம்மா எழுப்பவே இல்லையா? என்ன பண்றாங்க அம்மா? எங்க போயிட்டாங்க? அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க நீங்க? எனக்கு போகணும், ஸ்கூலுக்கு ரெடி ஆகணுமா? அம்மா, பாத்ரூம்ல இருக்கீங்களா? எனக்கு ஸ்கூல் போகணும்மா, நான் குளிக்கணும்மா. நேத்தே நான் குளிக்கல, சீக்கிரமா வெளியே வாங்கம்மா. எழுந்துட்டியா கயல்? என்னால இப்போ வர முடியாது, எனக்கு இந்த டப்ல குளிக்கிறது நல்லா இருக்கு, ஜாலியா இருக்குது. நீயும் ஒரு வாட்டி வேணா அப்புறமா குளி, ஆனா இப்ப நான் வரமாட்டேன். நீ நேத்து எப்படி குளிக்கலையோ அதே மாதிரி இன்னைக்கும் குளிக்காத போ, நாளைக்கு குளிச்சுக்கோ. இன்னைக்கு என்ன குளிக்க விடுங்க எல்லாரும். என்ன ஆச்சு?
ஆச்சு அம்மாக்கு? அப்பா எங்க போயிட்டாங்க? எனக்கு குளிக்கணும் சொன்னா அம்மா பாத்ரூம்ல இருந்து வெளிய கூட வர மாட்டேன்றாங்களே. அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு? எனக்கு குளிக்கணும்ப்பா. எனக்கு ஸ்கூல் போகணும். எனக்கு நீ ஸ்கூல் போயே ஆகணும். இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு இன்னைக்கு. எனக்கு டீச்சர் இல்லைன்னா அடிப்பாங்கப்பா. அம்மாவுக்கு சொல்லுங்க கொஞ்சம். என்ன சொல்ற கயல், உங்க அம்மா இன்னும் வரலையா? எனக்கு ப்ரெஷர் வந்தது. அப்போ எவ்வளோ உங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், கத்தி கத்தி விட்டுட்டேன். என்னால அடக்க முடியல. அப்புறமா நான் வெளியே போயிட்டேன். உங்க அம்மாவே என்ன சொல்லிட்டாங்க வெளியே போக சொல்லி. அப்பா இப்ப எனக்கு ஸ்கூல் போகணும்ப்பா. உங்களுதுன்னா வேற கதை. நீங்க வெளிய போய் வந்துட்டீங்க. எனக்கு ஸ்கூல் போகணும் இப்போ. நான் என்ன பண்ணட்டா? எனக்கு குளிக்கணும் இன்னைக்கு. நான் நேத்து குளிக்கலப்பா. அப்போ ராதா அங்க வராங்க. கையல், அம்மா எங்கம்மா? எனக்கு கொத்தமல்லி கொஞ்சம் வேணும், அம்மா கிட்ட கொஞ்சம் வாங்கி தரியா? ஆண்டி, எங்க அம்மா 1 ஹவரா பாத்ரூம்ல இன்னும் குளிச்சிட்டு இருக்காங்க. என்னது, 1 ஹவரா குளிச்சிட்டு இருக்காங்களா? எதுக்கு அவ்வளவு நேரம் குளிக்கிறாங்க? வீட்டு வேலைலாம் எதுவும் இல்லையா அம்மாக்கு? நீ இன்னைக்கு ஸ்கூல் போலியா? அம்மா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எதுவுமே பண்ணலையா? நானும் இன்னும் குளிக்கவே இல்லை ஆண்டி. ஆமா ஆமா, இன்னும் கயல் குளிக்கவே இல்லை. நான் எப்பத்துல இருந்து அவளை வாவான்னு சொல்ற, வரவே மாட்டேன்றா. என்ன ஆச்சு அக்காக்கு? ஏன் இப்படி பண்றாங்க? உங்களுக்கு எதுனா தெரியுமா? ஆண்டி அந்த பாத்டப்ல நல்லா இருக்கு, என்ஜாயா இருக்குன்னு சொல்லிட்டு அதுலயே குளிச்சிட்டு இருக்காங்க ஆண்டி. அதனாலதான் வெளிய வர மாட்டேன்றாங்க. ஆமா ஆமா ராதா, வரமாட்டேன்றா வெளியே. சரி இருங்க, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன், கூப்பிட்டு பாக்குறேன் வராங்களா இல்லையான்னு. அக்கா, அக்கா, எனக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வேணும்க்கா, கொஞ்சம் கொடுக்குறீங்களா? சொல்லு ராதா, இப்ப என்னால வர முடியாது. கொத்தமல்லி வீட்டுல இருந்தா எடுத்துன்னு போ, இல்லைன்னா விட்டுடு. நான் இப்ப வரமாட்டேன் வெளியே. அக்கா கொஞ்சம் வெளியே வாங்கக்கா, கையலுக்கு குளிக்கணுமா? அவளுக்கு ஸ்கூல் போகணும்ல, கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சாரி ராதா, என்னை மன்னிச்சுக்கோ, என்னால வர முடியாது. கையில குளிக்காம இன்னைக்கு போக சொல்லு ஸ்கூலுக்கு, பரவாயில்ல. அண்ணா, அக்கா இன்னைக்கு ஏதோ பிளானோட தான் இருக்காங்க, வெளியே வர மாட்டாங்க போல இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கா அக்காவை வெளியே வர்றதுக்கு? என்ன ஐடியாமா, சொல்லுமா, கேக்குறேன். அவளை எப்படின்னா வெளியே வர வைக்கணும். கயல் வேற ஸ்கூலுக்கு போகணும். இப்படி அடம் பிடிக்கிறாளே, என்ன பண்றது அவளை நானு? ஆமா ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி என்ன ஐடியான்னு. அம்மாவை எப்படின்னா வெளிய வர வைக்கணும். கையில் உங்க வீட்ல ரப்பர் வள்ளி இருக்குல்ல, அது எடுத்துட்டு வா. அங்க பாத்ரூம் உள்ள மேல இருந்து நம்ம போடலாம், அப்போ வெளியே வந்துருவாங்க அக்கா பயந்துட்டு. அடாடா, ஆமா இல்ல, நல்ல ஐடியா தான். அப்பதான் வெளியில வருவாங்க. கையில் அந்த பல்லியை எடுத்துட்டு வா, வெயிட் பண்ண வேண்டாம். சீக்கிரமா போய் போட்டுடலாம், வாங்க எல்லாம். இது எடுத்துட்டு வரேன்ப்பா. நான் போய் எடுத்துட்டு வரேன் இப்போ. உள்ள மொல்லமா போடுறாதா, அவன் மேல போட்டிருப்பா, ரொம்ப பயந்துருவா அவ. என்னது இது மேல என்ன வருது? ஏய், இது பல்லி. ஏய் ஏய், ஷூ ஷூ, போ. ஏய் போ. ஐயோ, பல்லி வந்துருச்சு. நான் எழுந்து ட்ரெஸ் போட்டு நான் கிளம்புறேன், நான் புடவை கட்டிட்டு. ஏய் போ போ. சீதா சேலை கட்டிட்டு வெளியே வராங்க. என்னங்க, பாத்ரூம்குள்ள ஒரு பெரிய பல்லிய பார்த்தங்க, இப்பதான் வந்தது. அந்த பல்லிய பார்த்ததும் நான் எழுந்து வந்துட்டேங்க. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? நான் பல்லி இருக்குது சொன்னா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? அப்பாடி, நீங்க எப்படின்னா போங்க, எனக்கு பாத்ரூம் காலி ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். அக்கா, நீங்க வெளியே வரதுக்கு போட்ட பிளானுக்கா? அப்படியா? உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில பார்க்கலாம். தேங்க்யூ.